லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கால நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. விஜய் அவர்கள் சமீபத்தில் இந்த மாநாடு, இந்த சின்ன சின்ன விஷயம் நடந்ததுலேருந்து கொஞ்சம் சர்ச்சையாக உருவாகுது. சர்ச்சையான பெயர் அவர் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் அதிமுக கூட்டணிக்கு, அதாவது என்டிஏ கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னையிலேருந்து அந்த பேசுபொருள் உருவாக்கலாம். அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரெண்டு வகையான இது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு செய்தி சில விஷயம் திடீர்னு பூம் ஆகும். திடீர்னு பூம் ஆகுது. அப்படி அதிமுக பாஜக அணியில் விஜய் சேர போகிறார். ஒன்று விஜய் தரப்பு இதை கிளப்பி விடணும், இல்லை திமுக தரப்பு கிளப்பி விடணும். இது நடக்கணும். ஒன்று பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு. ஏன்னா சங்கீதா மனைவி சங்கீதாவுடைய அந்த புகாரை தொடர்ந்து, இந்த வழக்கை தொடர்ந்து விஜயோடைய மார்க்கெட்டில் கொஞ்சம் சர்க்கிள் உருவாகி ஆதரவாளர்களுமே நிலைப்பாட்டை மாற்றி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தமான என்ன இருந்தாலும் மனைவி பிள்ளையில இப்படி விடுறாரு. ஒரு நடிகை கூட சேர்ந்து அதன் பிறகு நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா திரும்ப போனது, இதெல்லாம் பேசுகிறதுக்கு உகந்ததில்லை. நம்மளுடைய தகுதிக்கு இது பேசக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் பொது வழியில் அது சர்ச்சையாக மாறினதுனால வேறு வழி இல்லாமல் அந்த கன்றாவையும் நம்மளும் பேசி தொலைக்க வேண்டியிருக்கு. அதனால் அது அவருடைய செல்வாக்கில் கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டுருக்கு. இது ஒரு சிக்கல். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, திமுக கூட்டணி இருக்குல்ல, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விஜய் பக்கம் வந்துருச்சுன்னா அது ஒரு களமாக மாறி இருக்கும். இப்போ அது வரலை. அவன் காங்கிரஸ்காரன் எவ்வளோ பெரிய புத்திசாலி. நான் விஜய் கட்டி வியாபாரம் பார்த்தாங்க, வியாபாரம் மிரட்டி வியாபாரம் பார்த்து முடிச்சிட்டாங்க, காரியத்தை சாதிச்சிட்டாங்க. இப்போது தனித்து விடப்பட்ட விஜய்க்கு வேறு வாய்ப்பு இல்லை. அவர் தனியாக நின்னால் ஒரு வாக்கு சதவீதத்தை உருவாக்கலாமே வெளியே அதிகாரத்தை முழுமையாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக அணிக்கு போகிறது, அல்லது தனியாக நின்று தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு பார்க்குறது. இந்த ரெண்டு வாய்ப்பு. பிஜேபி விஜயை நெருக்குதல் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அதனாலதான் இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இப்போ வருது. காங்கிரஸ் போலன்றதுக்காக இந்த இவருடைய பெயர் டேமேஜ் ஆகுறது, இந்த சரிவை பயன்படுத்தி அவரை உள்ளுக்குள்ளே இழுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த வேலையை செய்கிறது பிஜேபியாக கூட இருக்கலாம், கிளப்பி விடுறது. அப்படியான ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணால் அதிமுக அணிக்கு விஜய் வந்தார் என்றால் அது மிகப்பெரிய அளவில் தமிழக தேர்தலில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அதுக்கு முன்னாடி நிறைய பேச்செல்லாம் பேசிட்டாரு. எனக்கு தான் வேற அரசியல்ல பேசுறது, இப்படி பேசுறதும் இப்படி பேசுறதும் இல்லையா. எனக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்னா, ஆனால் இந்த களமே பாஜகங்கிற ஒரு குட்டிச்சாத்தான் தான் உள்ள புகுந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் பாஜக மட்டும் அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னா பிசிகால ஆரம்பித்து இடதுசாரிகள் காங்கிரஸ் எல்லாமே அதிமுக அணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உள்ள தேர்தல். இது திமுக தோல்வியடைய, இது மற்ற யாரும் ஜெயிக்கிற தேர்தல்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது திமுக தோற்கக்கூடிய தேர்தல். ஏன்னா மக்கள்கிட்ட அவ்வளோ அதிருப்தி ஜெயிக்க வச்சுங்க போல இருக்குது. இப்போ கூட்டணி கலைவரங்களால் எப்பவுமே போரில் எதிரணியை சிதறடிக்கிறது, ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிட்டது ஒரு நுணுக்கமான இது. அதில் திமுக சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி உடைந்தால் நான் முன்னாடியே என்ன நடக்கும்னு சொல்லலாம். இந்த கூட்டணி உடையாமல் இருக்கிறத வச்சு தான் நம்ம கணிப்புகளை முதல்வர் இப்படின்றாரு. அவர் இப்படி எப்படி அப்படிலாம் இனிமேல் நடிகர்கள் மாதிரி கிளம்பாரு போல இருக்கு. ஆனால் என்ன ஆனாலும் சரி, ஒரு வகையில் இந்த கூட்டணி அதிமுக கூட விஜய் போனார் என்றால் தமிழக அரசியல் களம் மாறும். அது ஒரு பக்கம். சீமான் அவர்கள் அவர் ஒரு தனித்த அரசியல், அவர் கொள்கை சார்ந்த அரசியல், அது நீண்ட கால செயல் திட்டத்தோடு பயணிக்கிற ஒரு அரசியல் இயக்கம் அது. ஆனாலும் மக்கள் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ வாக்குகள் செலுத்திய மக்கள் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு பெருவாரியான வாக்குகளை அள்ளி தெளித்தார்கள் என்றால் அதுவும் ஒரு கள நிலவரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்படி இந்த மணலில் பேச முடியாது. கள நிலவரம் என்ன உண்டோ அதை தான் பேச முடியும். காணொலியை பார்க்கக்கூடிய தம்பிமார்களுக்கு நம்மளுடைய கருத்து பிடிக்காம இருக்கலாம். ஆனால் யதார்த்த நிலவரம் என்னவா இருக்கும், இவர்கள் வெற்றி பெறணும்னு நம்ம விரும்பலாம். ஆனால் கள நிலவரம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. இப்போ ஒரு நேற்று குந்தவையால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு பார்த்திபன் அவர்கள் ஒரு பொது வெளியில் பேசினார். அதற்கு குந்தவை ஒரு எதிர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு பேசினவர் அதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிட்டாரு. அதாவது குந்தவைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பவர் பார்த்தீங்கன்னா, குந்தவைங்கிற பேர் எவ்வளோ முக்கியமான பேர். நீங்கள் இதில் நுணுக்கமாக எதை கவனிக்கணும், ராஜராஜ சோழனுடைய தமக்கை குந்தவை. அந்த குந்தவைங்கிற பேர் கடைசியில் எந்த இதில் எப்படி பேசப்படுது பாருங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன இதாகுது பாருங்கள். இதுதான் இது.
குந்தவையால் இப்போ பிரச்சனை வருதுன்னு இவர் வந்து நகைச்சுவை வழக்கம் போல் பார்த்திபன் பேசுகிற நகைச்சுவை பாணியில் அவர் பேசியிருக்காப்புல. ஆனால் பெண்கள்கிட்ட இந்த சேட்டையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. குந்தவை போட்டு சாத்தின உடனே இப்போ வந்து குந்தவையால் பிரச்சனை வருதுன்னு சொன்னவருக்கே குந்தவையால் பிரச்சனை வந்துடுச்சு. குந்த வச்சுட்டாங்க. இப்போ இவர் தான் வாரமாக குத்த வைக்கணும். இது தேவையா? மாநில தலைவரே நாங்கள் மன்னிப்பு கேட்ப வச்சோம். பார்த்திபன் அவர்களுக்கு இது தேவையா? அதனால் சில விஷயங்கள் வந்து வார்த்தைகள் நம்மளுமே வந்து வார்த்தைகளை கவனமாக தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எந்த நேரம் எப்படினாலும் திருப்புவாங்க. இல்லை, எந்த பெண்கள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு. ஒரு அளவுகளோடு பேச அளவு இருக்கு. என்ன இது இருக்கு? இன்னைக்கு இந்த கால அவர் வந்து ஒரு நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்து தான் அதை பேசுறாரு. அந்த அம்மாவும் வந்து அதுக்கான எதிர்வினையை உடனே வச்சுட்டு என்ன பொருளை சொல்றாருங்கிறத அவங்களும் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. இந்த எதிர்வினையை வந்து அவங்க வந்து விஜய் தரப்பு அவங்க மனைவி கொடுக்கும்போது அந்த எதிர்ப்பு அங்க அவங்க கொடுக்கலையே. மற்றவர்கள்லாம் பொதுவெளியிலிருந்து பேசும்போது அவங்க மனைவி வந்து பேர் சொல்லி சொல்லலையே. அவங்க மனைவி இந்த நடிகை அப்படின்னு பேர் சொல்லி சொல்லல. இவர் வந்து புகைப்படம் முன்னாடி இருக்கு, குந்தவை அவங்க அம்மா எங்கேயாவது குந்த வச்சா நல்லா இருக்கும். இல்லை, இப்போ வெளிப்படையாகவே ஒரு கேள்வி கேட்டுருவோம். இதற்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விவாகரத்தில் வாங்கியிருக்காங்க. இப்போ ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவங்க 2 பேரும் ஒரே காரில் போயிட்டு விவாகரத்து வாங்கியிருக்காங்க. இப்போ ரவி மோகன் அவர்களும் விவாகரத்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்பவும் பெரிய சலசலப்பு உள்ள பிரச்சனைகள் இல்லை. இப்போ விஜய் வந்து இப்போ அவங்க தரப்பு மனைவி தான் சொல்லியிருக்காங்க, இவங்க விவாகரத்து கேட்டிருக்காங்க. எந்த தீர்ப்பு வரத்துக்குள்ளேயே இன்னொரு நடிகை கூட இவர் போகிறது பெரிய பேசப்படாது. ஏன் அவர் போயிருக்கணும்? அதை அவர் தவிர்த்திருக்கலாமே, முடிவு வர வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு விஜய் தரப்பு ரசிகர்களே வந்து பொது வெளியில் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் செய்கிறது அவர் தரப்பில் இது சரியா இல்லை, தனக்கு விருப்பப்பட்ட செய்யறதுல என்ன தப்புன்னு எடுத்துக்கிறதுனால இல்லை. ஒன்று ஏதோ ஒரு வகையில் இது குடும்ப விவகாரங்க, தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுக்குள்ள என்ன மனஸ்தாபங்கள், என்ன கருத்து வேறுபாடுகள்ங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பொது வெளியில் அந்த இது லீக் ஆனது, அவர்களே அதை விரும்பாத ஒரு விஷயத்த வந்து பேசுகிறோம். ஆனால் வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு வரக்கூடியவர்கள் வந்து சில விஷயங்களும் முன்மாதிரியாக இருக்கணும்னு தமிழக வாக்காளர்கள் எதிர்பார்ப்பாங்க. அதனால் இதை தவிர்த்திருக்கலாம். அது விஜய் அவர்கள் பின்னாடி கூட அவர்கள் யாரும் மறுமணம், காதல் திருமணம் முறிவாகுது, அரேஞ்சு மேரேஜ் முறிவாகுது, மறுமணம் பண்ணுறாங்க, வச்சுக்கிட்டாங்கிறதுலாம் தனிப்பட்ட விவகாரங்கள் தான். அவங்க குடும்பத்தில் சீக்கிரம் செய்ய தேவை, கொஞ்சம் தவிர்த்து தள்ளி போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அது உறுதிப்படுத்தாத விஷயத்த நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? இதுதான் இவரை தான் திருமணம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது. ஒரு 2 பேரும் ஒரே துறை சார்ந்தவர்கள் வந்து ஒரு திருமண நிகழ்வில் சேர்ந்து பயணிக்கிறனாலே திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. சேர்ந்து எல்லாரும் கிசுகிசுவாக எழுதுறாங்க. வெறுவாய் பண்ணிக்கிட்டு இருக்கவனுக்கு அவள் கிடைச்ச மாதிரி தான். அது மாதிரி சில விஷயங்களில் விஜய் சீமான் அவர்கள்கிட்ட விமர்சனம், கரூர் சம்பவத்தில் கூட சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் ஆதரித்தார், பிறகு வந்து விஜய் விமர்சித்தார், கடுமையாக விமர்சித்து பேசினாலும் கூட திரும்ப நேற்றோ முந்தானத்தை கூட கேட்குறாங்க, இந்த விஜய் விவகாரம் பற்றி ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, அது தவிர்க்கணும் அப்படின்னு கடந்து போகிறாங்கல்ல. அது இந்த ஆரோக்கியமான விஷயம். எந்த விஷயம் பேசணும், இதை பேசக்கூடாது அப்படின்ட்டு என்ன கேட்டால் தம்பிமார்களுமே இந்த விஷயங்களில் வந்து பெரிய அளவில் மூக்க நுழைச்சி இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. இன்னைக்கு திருச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு திமுக சார்பாக நடத்துகிறாங்க. சின்ன சின்ன பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. தேர்தல் கிட்ட நெருங்குற நேரத்தில் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம திருச்சியில் மாடை நடத்தி காட்டணும், நமக்கான செல்வாக்கு இருக்கிறத காட்டணும் அப்படின்ற கட்டாயம் வலுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற திமுகவுக்கு இது தேவைப்படுதானே அந்த மாநாடு? அப்படி இல்லை. இப்போ இது வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை வந்து குறிப்பிட வேண்டியிருக்கு. திருச்சி மாநாடு, அவர்கள் நடத்திய மாநாடு இருக்குல்ல, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அது வந்து பெரிய அளவில் பல கட்சிகளுக்கு நெருக்கடியை உண்டு பண்ணிடுச்சு. அதுலேயும் நடக்கணும் எதிர்பார்த்து. ஆமாம், அதுலேயும் குறிப்பாக திருச்சியை சேர்ந்த நேரு அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணிடுச்சு. அவரோட ஏரியாக்குள்ளே இவ்வளோ பல நெருக்கடிகள், வாகனங்கள்லாம் இப்போ தான் சொன்னாங்க நண்பர்கள், வாகனங்கள்லாம் பல பேருந்துகள்லாம் கிட்டத்தட்ட எண்ணற்ற பேருந்துகள் வந்து அந்த மக்கள் வந்து கூட்டத்தில் கலந்துக்க முடியாத அளவுக்கு அங்கங்கே நிறுத்தி அப்படிங்கிற ஒரு நெருக்கடிகள்லாம் கடந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, தமிழ் தேசியத்தை நேசிக்கிற அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை 5 காசு பணம் கொடுத்து கூப்பிடாம அவரவர்களுடைய தன் விருப்பத்தோடு வந்த ஒரு மாநாடு தமிழக அரசியல் கழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுதில்ல. அது திருச்சி நேருக்கும் நெருக்கடியை உண்டு பண்ணுது. அப்போ அதை வந்து இந்த இடத்துல நான் இன்னொரு மாநாடு நடத்தி காட்டேன் அப்படின்னு திமுக வந்து நடத்த வைக்கிறது. ஏதோ ஒரு வகையில் சீமான் அவர்கள் பல கட்சிகளுக்கு
நெருக்கடியை உண்டு பண்ணியிருக்கிறார். ம். அதில் திருச்சி நேருவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அதுக்காக தான் இவ்வளோ ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ம். இந்த மாநாடுல அவர்கள் 10 லட்சம் பேரை கூட்டு வந்தாலும் அது பிரயோஜனம் பண்றது. ம். ஏன் சொல்லுங்க? ம். இது அத்தனையும் காசு கொடுத்து கூட்டு வர்றது. பிரியாணி போட்டலாம். பிரியாணி நாம் தமிழர் கட்டின மாநாட்டில் இந்த மாதிரியான எந்த இதுவுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவரவர்கள் கை காசு போட்டு டீ பிஸ்கெட் இந்த மாதிரி குடிச்சிருப்பாங்க. அதிகபட்சம் இவருக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம். ம். இதான் நடந்திருக்கும். ஆனால் இங்கே பிரியாணி பாக்ஸு பொட்டெல்லாம் சரக்கு பாட்டில் எல்லாம் கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக இது பண்ணதில்லை. ம். தன்னியல்பாக ஒரு இன உணர்வோட வர்ற கூட்டத்திற்கும் காசு கொடுத்து அழைக்கப்பட்ட கூட்டத்திற்குமான வித்தியாசமா தான். நீங்க அங்க எப்படி பத்துல கொள்கை அடிப்படையில் அதாவது எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் வாக்கு தானே பேசும். வாக்குதான் பேசும். கடைசியில அது கடைசியில மக்கள்கிட்ட பணம் கொடுத்து சத்தியம் வாங்கிலாம் பண்றாங்கல்ல. ம். நாம இப்ப என்ன செய்யணும்னா இந்த மாதிரியான அவர்கள் கொடுக்குற காந்தி தாள்களை தாராளமாக வாங்காதீங்கன்னு சொல்லாங்க. ம். தாராளமாக வாங்கிக்காங்க. அவங்க சத்தியம் கேட்டா அப்ப அவங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க மக்கள். அவன் மேலேயே சத்தியத்தை பண்ணுங்க. எப்பா நம்பலையா, நான் ஏணிக்கு ஒரு குத்து தென்னை மரத்துக்கு ஒரு குத்து என்ன வேணா அவன் மேலே அடிக்கிறேன்னு அவன் மண்டையில கூட சத்தியத்தை போடுங்க. ம். வானான்னு சொல்லாங்க, வேணான்னு சொல்லாங்க, வாங்கிக்காங்க. ஏன்னா நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா எவனுக்கும் பணம் வேணான்னு சொன்னீங்கன்னா அவனால் புரிஞ்சிக்க முடியாது. மக்கள்கிட்ட இருந்து ஆட்டை போட்ட காந்தி தாள் தான் அது. ம். அது திரும்ப மக்கள்கிட்ட வருது, வாங்கிக்காங்க. ஓட்டை சரியாக யாருக்கு போடணும், தமிழினம் யார் கூட நிற்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணால் அது நாம் தமிழர் கூட தான் நிற்கணும். இதுதான் சரியாக இருக்கும். ஒரு இனம் சார்ந்த உணர்வோட இந்த தலைமுறை எழுச்சி அடையணும்னா அப்படி தான் பயணம் செஞ்சாகணும். இல்லை நாங்கள் காசு வாங்குற இவங்க காந்தி தாளுக்கு ஏற்றாப்புல தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னா அது உங்கள் தலைவிதி. திரும்ப உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் டாஸ்மாக் தான் வரும், சாராய கடை தான் இருக்கும். சாராயம் குடிச்சிட்டு புருஷங்காரன் தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வான். 1000 ரூபா வரும் அக்கௌண்ட்டில் வரும். அப்பா 1000 ரூபா போட்டார், 2000 ரூபா போட்டாருன்னு அந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். அதில் காசை பிடிங்கிட்டு போய் அவன் திரும்ப டாஸ்மாக் கொடுப்பான், வாங்கிட்டு 4 மிதிப்பான், வாங்கிட வேண்டியதான். இதுதான் நடக்கும். நிறைவாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மீண்டும் ஒரு கஸ்டோடியல் டெத், எப்படியும் ஒரு 30 to 32 வரைக்கும் கஸ்டோடியல் டெத் மட்டும் நடந்திருக்குது. நேற்று அதாவது 2 நாளுக்கு முன்னாடி இன்னைக்கு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம். 30 நடந்திருக்குது. கொலை, காவல்துறை அரசு செய்த கொலை, காவல்துறையாலே பாதுகாக்கப்பட வேண்டிய காவல்துறையே நடந்திருக்குது. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆகாஷ் அப்படின்ற ஒரு பையன் கஸ்டோடியல் டெத் ஆயிருக்காரு. அதை தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறையுடைய புத்தி திருந்தப்படவே இல்லை, திருத்தலை. அது இதே மனிதநேயமற்ற தன்மையோட தான் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே இதே மடப்புறம் காவல் நிலையம், இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அஜித்து. அந்த பையன் காவலாளியை கூட்டு போய் அடித்து சித்திரவதை பண்ணி கொன்னாங்க. தமிழகம் முழுக்க பெரிய அளவில் கண்டன குரல் எல்லாரும் பேசணும், வச்சோம், கொந்தளிச்சோம், இதை அணிச்சு உள்ள தூக்கி வச்சுருக்காங்க. ஆனாலும் திரும்ப ஒரு கஸ்டடி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு சமூகத்தில் இந்த விஷயம் செய்யக்கூடாது. இப்போ குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொல்றாங்க அப்படிங்கிறது செய்தி. அதன் பிறகு சமூகம் கொந்தளிக்குது, இது தவறு அப்படிங்கும்போது அதுக்கு நிறுத்தப்படுது இல்லை. வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறது சமூகத்தில் ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணுது. கேட்கக்கூடாது அப்படிங்கிற நிலை வருது. இன்னைக்கு பொம்பளை பிள்ளையில கேட்குது, அது பெண் விளைவுகள் வேற. ஆனால் இது தவறு அப்படிங்கும்போது அது நிறுத்தப்படணும்ல. இந்த காவல் நிலைய மரணங்கள், கொலைகள் அப்படிங்கிறது சமூகத்தில் நம்ம தூத்துக்குடி ஜெயராஜ் அப்பா தந்தை மகனுடைய கொலையில் ஆரம்பித்து அதுதான் பெரிய அளவில் அதிர்வுகளை உண்டு பண்ண மரணம். அதன் பிறகு அஜித்தோடைய மரணம், நான் இப்போ ஆகாஷ், இப்படி வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது என்னென்னா காவல்துறையோடைய ஈரல் கெட்டு போச்சு. அது இந்த மாதிரி எவனா சிக்கனம்னா அது பண்ண. அதுலேயும் குறிப்பாக நுணுக்கமான ஒரு இது இருக்குது. இப்போ நாங்குநேரியில் பெரிய அளவில் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குனது, சம்மந்தம் இல்லாமல் இருந்த மக்களை டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்த சாதாரண மக்கள், வேலைக்கு எங்கேயோ வந்த ஒரு வட இந்திய தொழிலாளி, இப்படின்னு கண்ணில் பட்டவங்களெல்லாம் சும்மா கொத்தி கொண்டுட்டு போனானுங்க. இந்த ரவுடி கூட்டம், கூலிப்படை, அது சாதிய போதை தான், சாதி போதை தான் அதுக்குள்ளே இருக்குது. கூடுதலாக போதையும் இருக்குது. சேர்ந்து இந்த மாதிரி பண்ண வெட்டி கொலை செய்கிறான். அவர் அந்த கிரிமினல்களை பிடிச்சி மாஸ்க் போட்டு முகம் யாருன்னு தெரியும். நியாயப்படி நீங்கள் அவர்கள் மூஞ்சி தான் சமூகத்துக்கு காட்டணும். இவன் தான் கொலைகார பையன், இவனை பார்த்தா தூர விலகி நெல்லு அப்படின்னு சமூகத்துக்கு பார்த்து அச்சப்படக்கூடிய அவன் எவனாகவும் இருக்கட்டும், எந்த குரூப்பாக இருக்கும், யாராக இருக்கட்டும். ஆனால் இவன் சமூகத்துக்கு ஆபத்தானவன் நம்ம யாரை பார்த்து அச்சப்படணும்? இவன் தான். அது மாதிரி இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் அவனை மீசை முறுக்கிட்டு போகிறானுங்க. எவ்வளோ பெரிய கொலை இது செஞ்சுருக்கோம், ஒரு பாதகத்தை செஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்கு பார்த்தினா குற்ற உணர்ச்சி இல்லை, இந்த வருத்தம் இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஆள்களை சமூகத்திடம் காட்ட வேண்டும்.
நீங்கள் நியாயப்படி இந்த மாதிரி கொலை இது பண்ணுறீங்கள, ம். கஸ்டடி டெத்து, அது ஏன் வந்து இந்த மாதிரி நாங்குநெறியான ஆட்கள்கிட்ட அவனும் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது, நம்மளுடைய வாதம் என்னன்னா, அவனுக்கும் அது நடக்கக்கூடாது. ம். ஆனால் இவனுக்கு நடக்கிறதுல சில பேருக்கு நடக்குது அப்படிங்கும்போது அதில் வந்து காவல்துறைக்குள்ள இருக்கிற சாதிய சிக்கல்கள், நுண்ணரசியல் இது எல்லாமே சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு தோணுது. ம். அப்போ இது எல்லாத்தையுமே ஒரு அரசு கவனிக்க வேண்டியது. அரசு வந்து காவல்துறை கையில் இல்லை. ம். ம். அரசுக்கிட்ட, ஆட்சியாளரில், காவல்துறையில், காவல்துறை இஷ்டத்துக்கு அது பாட்டு தறிக்கட்ட குதிரை மாதிரி அது பாட்டு போகுது. ம். யார் இது பேசினாலும் சரி உடனே பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டது வைக்கிறதுன்னு இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ அதிர்வுகள் நடந்த பிறகு, அஜித் கொலையில் இவ்வளோ பெரிய கொந்தளிப்புகள் நடந்த பிறகும் திரும்ப அதே மாதிரி ஒரு கஸ்டடியல் டெத்து நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இது ஆபத்தான அறிகுறி. ஒரு நபர் தவறான நபராகவே இருக்கட்டும், நாங்குநெறி குற்றவாளிகளானாலும் சரி, இந்த கொல்லப்பட்ட பையனாக இருந்தாலும் சரி, இவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, அதை கண்டிக்கவோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கோ நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். நீதிமன்றம் அவர்களை தூக்கில் கூட போடுங்க, அவர்களை என்கவுண்டரில் கூட போடுங்க, ஆனால் அதை நீதிமன்றம் தான் சொல்லணும். காவல்துறை முடிவு பண்ண கூட. ஏன்னா காவல்துறை கையில் அதிகாரம் போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேட்டாக மாறக்கூடாது. ஏன் மாறக்கூடாதுன்னா, அது இஷ்டத்துக்கு தனக்கு இது தெரியாது, யாரனாலும் அது பண்ணிவிட்டு அது ஒரு கதை கட்டிட்டு, என்கவுண்டருக்கு கதையெல்லாம் பார்க்குறீங்களா, கதை திரைக்கதை வசனம் எல்லாமே கதை திரைக்கதை வசனம் தான். எந்த என்கவுண்டருமே இயல்பாக நடக்கிறது கிடையாது, அது திட்டமிடப்பட்டது தான். ஆக காவல்துறையிடம் அதிகாரம் பரவாயில்ல. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் தப்பு செஞ்சது தானேங்க, தப்பு செய்யணுமா, அவனுக்கு ஏங்க நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்னு பரவாயில்ல எதிர்த்து. இல்லை, அது பொது புத்தி தான், பொது புத்தி. இப்போவும் நம்ம ஆகாஷுக்கு வந்து நியாயப்படுத்தலை. ஆகாஷ் மீது தவறு இருந்தால் அதற்கான தண்டனையோ சட்டப்படி கொடுக்க வேண்டியது சரி. ஆனால் அதை காவல்துறை அடித்து கொள்வதற்கு காவல்துறைக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற புள்ளியில தான் சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால அது வந்து அரசு கடிவாளத்தில், ஆட்சியாளர்கள் அந்த கடிவாளத்தை கையில் பிடிச்சி வச்சிருக்கணும். அது இல்லை என்றால் இப்படி தான் நடக்கும். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி. நன்றி.